படம் ரொம்ப அழகாக இருக்குது. பைசன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்காரு மாரிஸ்ராஜ் வந்து அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறாரு. சனாத சக்திகளுக்கு மாரிஸ்ராஜோட சவுக்கடியாக திருப்பி இந்த படம் அமைஞ்சிருக்கு. கான்ட்ரவர்சி சிங்கர் வேடன் பாட்டு பாடியிருக்காரு, எப்படி இருக்கு? வேடன் கான்ட்ரவர்சி சிங்கரே கிடையாது. வேடன் வந்து அங்கே மலையாளத்தில் ரொம்ப கொண்டாடப்படுறாரு. தமிழில் ஏன் அவர் கான்ட்ரவர்சி சிங்கராக இதான் வேடன் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது எப்படி கான்ட்ரவர்சி சிங்கர்னு அவர் சொல்லுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒருவேளை கான்ட்ரவர்சி சிங்கர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு அது பின்னணியில் இருக்க அரசியல் புரிஞ்சா நம்ம இதை ஏற்றுப்போனா. மாரி செல்வராஜ் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தென் மாவட்டத்தில் நடக்கிற சம்பவம் உண்மை சம்பவங்களை வச்சு தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு இதில் காட்டியிருக்காங்களா? அதுதான் கதையே. அது சொல்லிட்டா பார்க்க வரமாட்டாங்க நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் உங்களுக்கு புரியும். தென் மாவட்டத்தில் நடக்கிற அதை தான் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்துலேருந்து வந்த ஒருத்தன் அவனோட வெற்றியை எப்படி பார்க்குறான், அந்த வெற்றியை அவன் எப்படி வந்திருக்கான், எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கான்னு மாரிஸ்ராஜ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இது ஒரு உண்மை கதைன்றது யாரும் மறந்துட வேணாம் தான் நான் சொல்கிறேன்.